ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இந்த வீடியோவில் வந்து ஒரு ப்ளவுஸ்க்கு வந்து ஹூக்கு வந்து தையல் மிஷின்லேயே எப்படி தைக்கலாம் அப்படிங்கிறதையும், ஹூக்கை எப்படி தைக்கலாம் அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ வந்து நம்ம ப்ளவுஸில் வந்து நம்ம பட்டி, கழுத்து எல்லாமே தைச்சி ரெடியாக வச்சுக்கணும். ஊக்குப்பட்டி மட்டும் நம்ம வந்து தைக்கிறது எப்படின்னு பார்க்குறோம். இப்போ வந்து நம்ம ஈஸியாக குயிக்காக தையல் மிஷின்லேயே எப்படி ஊக்குப்பட்டி தைக்கலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். அதுக்கு வந்து 2 பீஸ் எடுத்துக்கணும். அது 2 இன்ச் பீஸ் ஒரு பீஸும் 3.5 இன்ச்சுக்கு ஒரு பீஸ் எடுத்துக்கணும். இந்த 2 இன்ச் பீஸ் வந்து ஃபஸ்ட்டு தைக்கணும். அது வந்து மேலேயும் கீழே 1 இன்ச்சு எக்ஸ்ட்ரா விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம தைக்கணும். அது மடித்து அடிக்க பிசுறு தெரியாமல் இருக்கிறதுக்காக அது விடணும். இப்போ பாருங்கள், அது கீழ்ப்பக்கமாக வச்சு நல்ல பக்கத்தில் வச்சு மேலே வந்து ஒரு 1/2 இன்ச்சுக்கு மார்க் பண்ணி தையல் போட்டுடணும். தையல் போட்டதுக்கப்புறம் அதை வந்து திருப்பி நம்ம படிமான தையல் போட்டுடலாம். படிமான தையல் போட்டால் இந்த பீஸ் வந்து திருப்புறதுக்கு ஈஸியாக இருக்கும். இது நாம் நார்மலாக தைக்கிற மெத்தடு தான். நெக்ஸ்ட்டு வந்து இப்போ அந்த தையல்லேருந்து 1/2 இன்ச்சு வந்து நம்ம மார்க் பண்ணிக்கணும். ஃபஸ்ட்டு அது மார்க் பண்ணதுக்கப்புறம் வந்து அந்த 3.5 இன்ச்சு பீஸை வந்து 2ஆக மடக்கி அதை மார்க் பண்ண பகுதியில் வந்து நம்ம வச்சுக்கணும். இது பாருங்கள், தையல் போட்ட பகுதி வந்து உங்களுக்கு மார்க் பண்ணி காட்டினேன். அதுலேருந்து 1/2 இன்ச்சு கீழே வந்து அந்த ஃபோல்ட் பண்ணி அந்த பீஸை வச்சு அது நகராமல் இருக்கிறதுக்காக பின் போட்டு வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் வந்து கொக்கி மாற்ற வி பெட்டியை வந்து நம்ம ஏற்கனவே தைச்சி ரெடியாக வச்சுருக்கணும். அதை வந்து இப்போ பாருங்கள், கழுத்துக்கு நேராக வச்சு அதை வி வந்து ஓப்பன் பகுதியை வந்து கரெக்டாக மார்க் பண்ணி நான் காட்டுறேன். அந்த வி வந்து ஓப்பன் பகுதியை வந்து 5 கொக்கி வைக்கிற அளவுக்கு நான் வந்து 5 வி தைச்சிருக்கிறேன். இப்போ வந்து நம்ம எப்படி இந்த கொக்கி வைக்கிறது அப்படின்னு தைக்கிறதுக்கு இப்போ பாருங்கள், அந்த மேலே வந்து ஷார்ப்பாக வரும் இல்லையா வீயில் வந்து அந்த பகுதிக்கு வந்து அதை வீயை வந்து அது நடு சென்டராக வச்சுக்கிட்டு அதுக்கு இந்த பக்கமும் அந்த பக்கமும் கோடு போடணும். அப்போ தான் வந்து மேலே கீழே இருக்கிற ஓப்பன் பகுதிக்கு வந்து அந்த சொருகிற பகுதி வந்து கரெக்டாக வந்துடும் உங்களுக்கு. இப்போ பாருங்கள், 2 பக்கமும் வந்து எல்லா பக்கமும் வந்து மார்க் பண்ணியாச்சு. டபுள் லைன் வந்து மார்க் பண்ணியாச்சு. இப்போ இந்த மார்க் பண்ணதுக்கப்புறம் தையல் போட்டதுக்கப்புறம் இந்த கேப்பில் வந்து கொக்கி சொருகுனா அந்த கொக்கியை வந்து நம்ம அந்த வீயில் வந்து வி பெட்டி ஓப்பனில் வந்து சொருகிக்கலாம். இப்போ வந்து அங்கே மேலே இருந்து ஃபஸ்ட்டில் கோடை விட்டுட்டு செகண்ட் கோடையும் பக்கத்தில் இருக்கிற இன்னொரு கோட்டுக்கும் நம்ம வந்து ஜாயின் பண்ணி கோடு போட்டுகிட்டே வரணும். மாரி போட்டுட்டு வரணும். இப்போ பாருங்கள், நான் காமிக்கிறேன். மாரி வந்து போட்டு வரணும். இதேமாரி நம்ம தையலும் போடணும். தையல் போட்டதுக்கப்புறம் தான் நம்ம வந்து அந்த கொக்கி வந்து ஈஸியாக சொருக முடியும். இப்போ தையல் போடுறதுக்கு இப்போ இந்த கார்னர் வந்து ஒரு தனியாக ஒரு லைன் இருக்கும். அதை வந்து மேலே கீழே ஒரு தையல் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் பக்கத்தில் இருக்கிற செகண்ட் லைனையும் அடுத்துல இருக்கிற ஃபஸ்ட்டு லைனையும் நம்ம தையல் போடணும். அப்போ அடுத்த செகண்ட் லைனையும் அடுத்த ஃபஸ்ட் லைன் தையல் போடணும். அதேமாதிரி மாரி வந்து நான் மார்க் எப்படி காட்டுறேன் பாருங்கள், அந்தமாரி மார்க் தையல் போடணும். கடைசியாக ஒரு லைன் இருக்கும், அதையும் வந்து நம்ம டபுள் டிச் போட்டுக்கணும். இப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு லைன் வந்து டபுள் டிச்சு நம்ம வந்து போட்டு எடுத்துக்கலாம். அதேமாரி அது எடுத்ததுக்கப்புறம் பக்கத்தில் இருக்கிற இன்னொரு லைனுக்கு டபுள் டிச் போட்டுட்டு அந்த பக்கத்தில் அடுத்த செகண்டு கொக்கிக்கு வர இடத்துல ஃபஸ்ட்டு லைனோட நிறுத்திக்கணும். அது மேலே இங்கேயும் தையல் போட்டு எடுத்துக்கலாம். இப்போ வந்து இன்னொரு பக்கத்தில் செகண்ட் லைன் இருக்கும், அதோட மாரி வந்து பக்கத்தில் இன்னொரு 3வது கொக்கி பகுதியில் இருக்கிற ஃபஸ்ட்டு லைனில் வந்து ஜாயின் பண்ணி மேலே இங்கேயும் தையல் போட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், உங்களுக்கு இது கஷ்டமாக இருக்குது அப்படின்னா இதை வந்து நம்ம கட் பண்ணி எடுத்து நம்ம தையல் போட்டுக்கலாம். உங்களுக்கு அது ஈஸியாகிறதுக்காக காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ இந்த ஒரு மாரி போட்டு எடுத்தாச்சு, இன்னொரு போட்டாச்சு. இப்போ 3வது மாரி தையல் போடுறதுக்காக இந்த இதில் வந்து செகண்ட் லைனில் இருந்து வந்து நம்ம மேலே இங்கேயும் தையல் போட்டுட்டு லைனாக மாரி போட்டுட்டு அந்த 4வது கொக்கியில் இருக்கிற ஃபஸ்ட்டு லைனில் வந்து மேலே இங்கேயும் தையல் போட்டு எடுத்துடணும். இதை வந்து நம்ம மறுபடி க்ளோஸ் பண்ணி தையல் பிரிச்சுட்டு மறுபடியும் வந்து செகண்ட் லைன் இருக்குது இல்லையா, அந்த செகண்ட் லைனை அதேமாரி மாரி போட்டு அந்த 5வது கொக்கியில் வந்து நம்ம ஜாயின் பண்ணி எடுத்துக்கலாம். அதில் ஃபஸ்ட் லைனில் வந்து நம்ம ஜாயின் பண்ணி விட்டு மேலே கீழே லைன் போட்டு ஸ்ட்ராங்காக வந்து தையல் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் கார்னரில் வந்து ஒரு சிங்கிள் லைன் இருக்கும், அது மேலே கீழே தையல் போட்டுட்டு கார்னர் வரைக்கும் அந்த தையலை போட்டு முடிச்சுக்கலாம். அதுக்கப்புறம் நூலை வந்து கட் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், ஒரு மாரி வந்து டபுள் லைன் கோடு வரும். அந்த கோட்டில் பகுதியில் வந்து ஒரு சின்ன ஹோல்ஸ் மாரி வரும், அதுதான் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். அதில் வந்து இந்த கொக்கியை வந்து விட்டு உள்பக்கமாக விட்டு அந்த ஃபோல்ட் பண்ண கிளாத்தை தூக்கி விட்டோம்னா அந்த இடத்துல வந்து ஓப்பன் பகுதி வரும். அதிலேருந்து உள்ளுக்குள்ளே விட்டு நம்ம வெளியே எடுத்துட்டோம்னா அந்த கொக்கி வந்து ஈஸியாக வந்து மாட்டிக்கும். இதேமாரி எல்லா கொக்கியும் அதேமாரி நம்ம சொருகிக்கலாம். இது வந்து நம்ம தைக்கிறதுக்கு வந்து ப்ளவுஸ் தைக்கிற டைம் வந்து நமக்கு கொக்கி தைக்கிறதுக்கு டைம் ஆகுது. இது ஈஸியாக தையல் மிஷினில் ஒரு 10 நிமிஷத்தில் தைச்சி முடிச்சிடலாம். ஃபஸ்ட் டைம் தைக்கிறப்ப கொஞ்சம் வந்து சிரமமாக இருக்கும். இது தைச்சி ரெகுலராக பண்ணிட்டோம்னா நமக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ பாருங்கள், 4வது கொக்கி வந்து உள்ளே மாட்டி வெளியே இழுக்கிறேன். இதேமாரி 5வது கொக்கி நம்ம மாட்டி இழுத்துடலாம்.
இழுத்து முடித்ததுக்கப்புறம் வந்து இந்த பிசுறெல்லாம் மடக்கி விட்டு இந்த ரெண்டாக மடக்கி விட்டு அந்த கொக்கி பகுதி வந்து மேல் பக்கம் உள்பக்கமாக போகிற மாதிரி கரெக்டாக வச்சு நம்ம தையல் போட்டு எடுத்துட்டோம்னா நம்ம வந்து தையல் மிஷின்லேயே வந்து கொக்கியை வந்து ஈஸியாக தைச்சி முடிச்சிடலாம். இதான் வந்து ஈஸியான மெத்தடு. நீங்களும் இதேமாரி ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம வீடியோ வந்து ஃபஸ்ட் டைம் பார்க்காதா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். நான் நிறையா வீடியோ வந்து இதேமாரி குயிக்காக ஈஸியாக தைக்கிற மாரி உங்களுக்கு அப்லோட் பண்ணுவேன். அது நோட்டிஃபிகேஷனோடு வரும், நீங்கள் அதை போய் பார்த்துக்கலாம். பாருங்கள், ஃபினிஷிங் சூப்பராக இருக்குது. பிசுரே வெளியே தெரியல, அழகாக இருக்குது. இப்போ வந்து இந்த கொக்கி வந்து அழகாக எப்படி மாட்டிக்கலாம் அப்படிங்கிறத பாருங்கள். வீலை வந்து ஈஸியாக அழகாக வீப்பட்டியில் நேருக்கு நேர் நம்ம வச்சு தைச்சதை வச்சு அழகாக நேராக இருக்குது. கழுத்து கீழ்ப்பகுதி கரெக்டாக இருக்குது பாருங்கள். அதெல்லாம் நம்ம வந்து செக் பண்ணிக்கணும் கரெக்டாக. இப்போ வந்து இடுப்பு பகுதியில் வந்து கொக்கி மாட்டுறதுக்குன்னு த்ரெட்டில் வந்து நம்ம வந்து எம்பிங் மாரி பண்ணுவோம். அதை வந்து நம்ம எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ பாருங்கள், அந்த த்ரெட்டை வந்து நான் 4 த்ரெட்டாக போட்டு மேலே கீழே வந்து 1 மாரி வந்து நான் 2 குத்து எடுத்துடணும். அதுக்கப்புறம் வந்து அதை வந்து நம்ம ஊசியில் வந்து சுற்றி வந்து அந்த எம்பிங் பண்ணுற மாரியே நம்ம பண்ணி வரணும். இப்போ அது வந்து காஜாம்பாங்க, பட்டன் மாட்டுறதுல காஜாம்பாங்க. இது வந்து இடுப்பில் வந்து எக்ஸ்ட்ரா வந்து லூஸ் கொடுத்தா இந்த கொக்கி வந்து லாஸ்ட்டு கொக்கி இதில் வந்து கொக்கியில் மாட்டிக்குவாங்க. இப்போ பாருங்கள், ஊசியில் வந்து இந்த நூலில் சுற்றி அது ஒரு ஒலியில் இழுத்தோம்னா அது வந்து முடிச்ச மாரி அழகாக வந்துடும். இது வந்து ஃபினிஷிங் வந்து சூப்பராக அழகாக வந்துடும். பாருங்கள், இது வந்து ஜடப்பின்னல் மாரி அழகாக வந்துடும். இப்போ இது வந்து தைச்சி முடிச்சதுக்கப்புறம் இது வந்து முடிச்சு போடுறதுக்கு ஊசி வந்து உள்பக்கமாக வச்சு நம்ம தையல் 3 சுற்றிட்டோம்னா நம்ம தையல் போடுற மாரி வந்து அது வந்து முடிச்சு விழுந்துடும். அது வந்து அழகாக ஸ்ட்ராங்காக நின்றுக்கும். இதை சிசர் வந்து கட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நம்ம கொக்கியும் வச்சாச்சு. இப்போ அந்த கொக்கி மாட்டுற பகுதியும் நம்ம வச்சாச்சு. ஈஸியாக குயிக்காக தையல் மிஷின்லேயே வந்து நம்ம தைச்சாச்சு. இது கையில் தைச்சோன்னா ரொம்ப நேரம் ஆகும். நம்ம வீடியோ வந்து ஃபஸ்ட் டைம் பார்க்காதா இருந்தால் நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். இதேமாரி வீடியோ வந்து நான் நிறையா வீடியோ அப்லோட் பண்ணுவேன். அதில் உங்களுக்கு எந்த வீடியோ பிடிச்சிருக்கோ அதை பார்த்து நீங்கள் தைச்சிக்கலாம். சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்தா தான் ஃபுல் நோட்டிஃபிகேஷனோடு வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.